ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் அச்சாரி. இந்த மட்டன் அச்சாரி வந்து ஒரு பஞ்சாபி டிஷ். ஸோ நார்த் இந்தியன் சைடில் இது ரொம்பவே ஒரு ஃபேமஸ். எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த மட்டன் அச்சாரியை தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு மட்டன் அச்சாரினா என்ன? மட்டன்னா எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு ஆட்டுக்கறி. அச்சாரிங்கிறது ஹிந்தி வேர்டு. பிக்கில் வந்து அச்சாரின்னு சொல்லுவோம், அதாவது ஊறுகாய் தான் அச்சாரின்னு சொல்லுவோம். அந்த ஊறுகாய் ஆட் பண்ணி பண்ணக்கூடியதான் ஒரு டிஷ் இது மட்டன் அச்சாரி. ஸோ அந்த மட்டன் அச்சாரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது மட்டனில் வந்து ஊறுகாயை போட்டு செய்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பரோட்டா ரைஸுக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வாங்க நம்ம எப்படி ட்ரை பண்ணி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஃபஸ்ட்டு அச்சாரிக்கு வந்து நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணுறோம். அதாவது ஹோல் வர ஸ்பைசஸை ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்ட் பண்ணி மிக்சரில் பவுட்ரை அடித்து வச்சுக்க வேண்டியது. இந்த மசாலா தான் நம்ம அந்த மட்டன் அச்சாரியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த கலரு கொடுக்கும். அதுக்கப்புறம் பிக்கல், அதாவது பூண்டு ஊறுகாய். இந்த பூண்டு ஊறுகாயை இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை அடித்து எடுத்துக்க வேண்டியது. ஸோ பேஸ்ட்டாக இருந்தால் கூட அடிக்க தேவையில்லை. உள்ளே வந்து அந்த பூண்டு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அடித்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிற வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, காமன் திங்ஸ் தான் எல்லாமே. ஸோ இதையெல்லாம் க்ரீன் சில்லி கார்னிஷ்க்கு டாப்பில் ஆட் பண்ணணும், அதுக்காக நீளமாக வெட்டி வச்சுக்கிற வேண்டியது தான். அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறம் மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வர தனியாக பாயில் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து நம்ம என்ன சாத்தே பண்ணுறோம் அப்படின்னா கடுகு, வெந்தயம், சோம்பு, கிராம்பு, கருவேப்பில்லை, ஏலக்காய் இதுகள்லாம் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ண வேண்டியதுதான். அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடுகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணணும். ஸோ நம்ம எப்போதுமே கடுகு கொஞ்சமாக தான் போடுவோம். ஸோ மட்டன் அச்சாரியில் கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணணும், அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டோம், அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர சாத்தே பண்ணுறோம். அதுக்கப்புறம் முழு பூண்டு அதை வந்து எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலர் வர சாத்தே பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கோல்டன் கலர் வர ரெடி பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ண வேண்டியது தான். ஸோ மட்டன் அச்சாரிக்கு எப்போதுமே ஆனியன் வந்து சின்னதாக கட் பண்ணால் தான் அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், நம்ம திக்கு கிரேவியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம ஆனியன் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சின்னதாக கட் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணுறோம். இன்னொரு பக்கம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணுறோம். அதோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரீன் சில்லியை 4 க்ரீன் சில்லியை 1/2 வெட்டிட்டு அதில் சாட் மசாலா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன்னா, ஸோ சாட் மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்காக தான். அது எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா கார்னிஷ்க்காக தான் அதை ஆட் பண்ணுறோம். இப்போ மட்டன் குக்கரில் ஒரு 5 விசில் வர வச்சாச்சு. ஒரு 75% குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த வாட்ரு அதை வந்து இந்த நம்ம சாத்தே பண்ணுற மசாலாவில் ஆட் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் வாட்ரு வச்சு பண்ணணும், ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது ட்ரையில் தான் பண்ணுறோம். மட்டன் அச்சாரி எப்போதுமே ட்ரையாக தான் இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ ஆனியன் டொமேட்டோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணுறோம். மட்டனை நல்லா சாத்தே பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த க்ரீன் சில்லியோட சாட் மசாலா மிக்ஸ் பண்ணதை டாப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
ஒன்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த பிக்கிள் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பூண்டு ஊறுகாய் பிக்கில் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா உப்பு, ஏன்னா பிக்கிளில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவோம், வெந்தய இலை, அது கடையிலே கிடைக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியதான். நார்த் இந்தியாவில் நம்ம எப்படி கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் இந்த வெந்தயம் வந்து எல்லா டேஸ்ட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், வந்து மட்டன் அச்சாரி ரெடி ஆகிடுச்சு. காரேஸ்க்காக அந்த க்ரீன் சில்லி, அந்த ஜிஞ்சரை வந்து ஜூலியாக கட் பண்ணி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ பார்க்குறக்கே செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், லுக்கு எம்மியாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் அச்சாரியோட பரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.